السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வேத வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது
எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை அனைத்தும் பிதஅத் ஆகும். அவ்வித பிதஅத் ஒரு வழிகேடு. அவ்வித வழிகேடு நாளை நம்மை மறுமையிலே நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று உங்களையும் என்னையும் எச்சரித்தவனாக எனது இந்த ஜும்மாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் வாழுவதற்காக மனிதர்களையும் படைத்து, அவ்வித படைத்த மனிதர்களை சிலரை மட்டும் தேர்வு செய்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மிக பெரிய அருட்கொடையை நம்மையெல்லாம் தேர்வு செய்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கின்றான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதை அடிப்படையாக கொண்டு பின்பற்றி வாழ்ந்து மறைந்தால் நாளை நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமையில் வெற்றி பெற இயலுமோ அதற்கான அந்தஸ்தையும் அடையாளத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை சிலரை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த இஸ்லாம் என்ற பொக்கிஷத்தை வழங்கியிருக்கின்றான். இந்த இஸ்லாம் என்ற பொக்கிஷத்தை மட்டும் நாம் பெற்றுவிட்டால் வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைக்காமல், இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி வாழ வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் காட்டி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், எப்படி ஒரு மனிதன் பிற மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தொழ வேண்டும், எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்று எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எப்படி சொல்லியிருக்கின்றானோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருந்தால் மட்டும்தான் நாளை மறுமையில் நம்மால் வெற்றி பெற இயலும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை தம்முடைய மக்களிடத்தில் சஹாபாக்களிடத்தில் அதிகம் போதித்து எச்சரிக்கை செய்தார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டோர்களே, இத்தகுல்லா அக்கத்து ஹாத்திஹி, இறைவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகிய தவிர மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய குறிப்பிட்ட வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மக்களிடத்தில் அதிகம் போதித்து எச்சரிக்கை செய்தார்கள், அச்சமூட்டினார்கள். காரணம் என்ன? நீ முஸ்லிமாக பிறந்துட்ட, முஸ்லிமாக வாழ்ந்துட்ட, உன்னுடைய மரணம் என்பது அதுவும் இஸ்லாமியராக இருந்துதான் உன்னுடைய உயிர் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் இறைவனை வணங்க வேண்டிய முறைப்படி வணங்குங்கள். உம்முடைய சுய விருப்பத்திற்கு ஏற்ப உம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், ஜமாத்தாளர்கள் சொன்னார்கள், ஊர் பெரியவர்கள் சொன்னார்கள் என்ற பெயரிலே தர்கா வழிபாட்டிலே மூழ்கி கிடக்கின்றார்களே, தொழுகை விஷயத்தில் மார்க்கத்துக்கு முரணான இமாம்கள் சொன்னார்கள் என்ற பெயரிலே தொழுகை விஷயத்தில் மாறு செய்கின்றார்களே, இப்படியெல்லாம் நாம் இறைவனை வணங்கினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத வழியின்படி நம்முடைய தொழுகை அமைந்திருந்தால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறான். சற்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நாம் இஸ்லாமியராக பிறந்து விட்டோம், இஸ்லாமியராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை அந்த அடிப்படையில்
இருக்கின்றதா? முழுமையாக நம்முடைய வாழ்க்கை திருமறை குர்ஆனின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா என்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் தன்னை சுய பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தம் திருமறை குர்ஆனுடைய வேதத்தில் ஒரு 3 அறிவுரை, பகிரங்கமான அறிவுரையை பேசுகிறான். அந்த 3 அறிவுரையை எந்த மனிதன், எந்த முஸ்லிம் தன்னுடைய உள்ளத்தில் ஆழப்பதிய செய்கின்றானோ, அந்த அறிவுரையின்படி அவனுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்று எண்ணுகிறானோ, அவன் நாளை மறுமையில் வெற்றி பெற்று விடுவான். அந்த அளவுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவனுடைய தினந்தோறும் வாழ்க்கையை ஒரு இலக்கை வைத்துதான் கடக்கின்றார்கள். ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது ஒரு இலக்கு இல்லாமல் பயணத்தில் மேற்கொள்ள முடியுமா என்று பார்த்தால் மேற்கொள்ள முடியாது. எங்கு போய் சேர வேண்டும், எங்கு நாம் போக வேண்டும் என்ற லட்சியம் இல்லாவிட்டால் வாகனத்தில் ஒரே இடத்தில் சுற்றி கொண்டே இருக்கலாம். அப்படிதான் ஒரு முஸ்லிமோட இலக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமைதான் இலக்கு. மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக இந்த உலக வாழ்க்கை மாற்றிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் எந்த முஸ்லிம் இந்த உலகத்தில் மறுமைதான் இலக்கு என்று பயணிக்குகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் வெற்றி பெறலாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை, வஅப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹ் அத்தாரல் ஆகிரா. இந்த உலகத்தில் உமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடையை கொண்டு அத்தாரல் ஆகிரா, மறுமையின் வீட்டை தேடிக்கொள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் உமக்கு எதுவெல்லாம் அருட்கொடையாக வழங்கப்பட்டிருக்கும், பிள்ளை செல்வங்கள் வழங்கப்பட்டிருக்கும், அதை கொண்டு மறுமையின் வீட்டை தேடிக்கொள். அதிகமான செல்வங்கள் வழங்கப்பட்டிருக்கும், இல்ல குறைவான செல்வங்கள் வழங்கப்பட்டிருக்கும், அதை கொண்டு மறுமையின் வீட்டை தேடிக்கொள். குடும்பங்கள் வழங்கப்பட்டிருக்கும், அதை கொண்டு மறுமையின் வீட்டை தேடிக்கொள். உமக்கு எதுவெல்லாம் இந்த உலகத்தில் அருட்கொடையாக வழங்கப்பட்டிருக்கோ, நேரம் வழங்கப்பட்டிருக்கோ, பொருளாதாரம் வழங்கப்பட்டிருக்கோ, நோய் இல்லாத வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கோ, இதையெல்லாம் கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும்? அத்தாரல் ஆகிரா, மறுமையின் வீட்டை தேடிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்ப நமக்கு எவ்வளவு அருட்கொடை இந்த உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உடலால என்ன செய்ய முடியும்? மறுமைக்காக உடலாக சென்று தாவா செய்யலாம், அழைப்பு பணி செய்யலாம், தீமையை தடுக்கலாம், நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யலாம். பொருளாதாரம் இருந்தால் அது மறுமையின் அடிப்படையில கொடுக்கலாம். இப்ப இது போல நேர தியாகம் செய்யலாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்யலாம். இது போன்று நம்முடைய வாழ்க்கையை மறுமையின் அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இரண்டாவது அறிவுரையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசும் பொழுது, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இவ்வுலகத்தில் உமக்கென்று ஒரு பங்கு உள்ளது, அதை நீ மறந்து விடாதே என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் உமக்கென்று ஒரு சேர் உள்ளது, அந்த சேரை நீ சரியாக நிகழ்த்த வேண்டும். தாவா பணி செய்வது, நம்முடைய குடும்பத்தை பராமரிப்பது, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, நம்முடைய பிள்ளையை மறுமையின் அடிப்படையில் வளர்த்தெடுப்பது, அவர்களுக்கு மார்க்க கல்வியை ஊட்டுவது, இது போன்ற உலகத்தில் நமக்கு எதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பங்கு என்று உள்ளதுல, அந்த பங்கை நாம தான் மறந்துட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஸ, நீ மறந்து விடாதே, உலகத்தில் உமக்கென்று ஒரு பங்கு உள்ளது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த பங்கை நினைவு கூறியவர்களாக நம்ம எல்லாம் அந்த பங்கை சரியாக இந்த உலகத்தில் நிகழ்த்த வேண்டும். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூன்றாவது அறிவுரையாக பேசுகிறான்,
வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். இறைவன் உனக்கு உதவியது போல் நீ பிறருக்கு உதவி செய் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இறைவன் நமக்கு என்னவெல்லாம் உதவி செய்திருப்பான். நாம நோய் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய அண்டை வீட்டார்கள் ஒரு நோயோடு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சாலை ஓரத்தில் சிரமப்படக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். நமக்கெல்லாம் ஒரு வீடு இருக்கும், உடுத்துவதற்கு ஆடை இருக்கும், பாசத்திற்குரிய மனைவிமார்கள் இருப்பார்கள், பாசத்திற்குரிய தாய் தகப்பனார்கள் இருப்பார்கள். ஆனால் நம்மை போல எல்லாருக்கும் இருக்குதா என்று பார்த்தால் கிடையாது. சிரமப்படக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு அருட்கொடையை பொழிந்திருக்கின்றான், நமக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கின்றான். அதுபோல நீயும் பிறருக்கு உதவ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உணவுக்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு உணவு வாங்கி கொடுக்கலாம். ஆடை கூட இல்லாமல் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் நம்முடைய பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த ஆடையை நாம் வாங்கி கொடுக்கலாம். நம்மால் முடிந்தது எது செய்ய முடியுமோ மறுமையின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நாம் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 அறிவுரையை நாம் எல்லாம் செவியுற்றோம். இந்த 3 அறிவுரையை நாம் உள்ளத்தில் பதிய செய்தால் நம்முடைய வாழ்க்கை மறுமையின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து விட்டாலோ, மறுமையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும், அதற்காக இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், நேரம் தியாகம் செய்யலாம், தொழுகை சரியாக நிறைவேற்றலாம் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த காரூனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அந்த வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த காரூனுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படாத பொருளாதாரம் அந்த காரூனுக்கு வழங்கப்பட்டது. அந்த பொருளாதாரத்தினுடைய அளவை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த பொருளாதாரத்தை எல்லாம் ஒரு இடத்தில் அடக்கி வைத்தால் அதை பூட்டுவதற்கு ஒரு சாவி இருக்கும்ல, அந்த சாவியை சுமப்பதற்கு ஒரு வலிமையான பெரும் கூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதை சுமப்பதற்கு? தங்கத்தை சுமப்பதற்கு அல்ல, வெள்ளியை சுமப்பதற்கு அல்ல, பொருளாதாரத்தை சுமப்பதற்கு அல்ல. அதையெல்லாம் ஒரு இடத்துல அடக்கி வைத்தால் அதற்குன்னு ஒரு சாவி இருக்கும்ல, அதை சுமப்பதற்கு பெரும் வலிமையான கூட்டம் வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த காரூனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் மூசா நபிக்கு கட்டளையிடுகிறான். மூசாவே, நீ காரூனிடம் சென்று அறிவுரை சொல். மூசா செல்கின்றார், காரூனை பார்த்து அறிவுரை சொல்கின்றார்கள். காரூனே, வஅப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹ் அத்தாரல் ஆகிரா, உமக்கு எவ்வளோ பொருளாதாரமாகவும் அருட்கொடையாகவும் எவ்வளோ வழங்கப்பட்டிருக்குப்பா, அதை கொண்டு நீ மறுமையின் வீட்டை தேடிக்கொள் என்று அறிவுரையை மூசா நபி அவர்கள் காரூனிடம் சொன்னார்கள். காரூன் கேட்டானா? கேட்கல. இந்த செல்வம் எல்லாம் என்னுடைய உழைப்பால் சம்பாதித்தது என்று பெருமையுடன் சொன்னான். அல்லாஹ் பார்த்தான். ஒரு கட்டத்தில் இந்த பூமியில் புதையுண்டுமாறு அந்த காரூனையும் அவனுடைய செல்வத்தையும் பூமியில் புதைத்து விட்டான். அவன் நினைத்தானே இந்த பொருளாதாரம் தான் நம்மை நாளை காப்பாற்றும் என்று. பொருளாதாரம் காப்பாற்றவில்லை. இந்த பொருளாதாரம் இருந்தால்தான் நம்மை 4 பேர் மதிப்பார்கள் என்று கனவு கண்டானே, அந்த 4 பேர் அவனை வந்து காப்பாற்றவில்லை. அந்த பொருளாதாரம் அவனுக்கு உதவி செய்யவில்லை. இந்த பூமியில் அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் அவனுடைய தங்கத்தையும் அவனுடைய வெள்ளியையும் புதையுண்டுமாறு அல்லாஹ் செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய சொல்லிற்கு, அல்லாஹ்வுடைய அறிவுரைக்கு யார் கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் நடக்கின்றார்களோ
அவர்களுக்கு நாளை மறுமையில் பெரும் கூலி உண்டு என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். எவ்வளோ நபித்தோழர்களுடைய வரலாறு நாம் படித்து பார்த்திருக்கின்றோமா? அப்துல்லா இப்னு உஸா என்ற நபித்தோழருடைய வரலாறை ஹதீஸ் தரத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த அப்துல்லா இப்னு உஸா என்ற நபித்தோழர் யார் என்று சொன்னால், இவருக்கு தாய் கிடையாது, தகப்பனாரும் கிடையாது. தன்னுடைய மாமனார் உடைய அரவணைப்பில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு கட்டத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போது இவரும் பயணத்தில் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு முடிவை எடுத்துவிட்டு, அப்போது தன்னுடைய மாமா சொல்றாரு, நீ இந்த இஸ்லாத்திற்காக ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டால் உமக்கு எதையெல்லாம் நான் கொடுத்தோனோ, செல்வத்தை கொடுத்தோனோ, வீடை கொடுத்தோனோ, பொருளாதாரத்தை கொடுத்தோனோ, தங்கத்தை கொடுத்தோனோ, அதையெல்லாம் திருப்பி தந்துவிட்டு நீ செல் என்கிறார். அப்துல்லா இப்னு உஸா என்ன செஞ்சிருப்பாரு? செல்வந்தான் பெரிதென்று நினைக்கவில்லை, தங்குவதற்கு வீடுதான் பெரிதென்று நினைக்கவில்லை, காசுதான் பெரிதென்று நினைக்கவில்லை, பெருமைதான் பெரிதென்று நினைக்கவில்லை. அது அனைத்தையும் கொடுத்து விட்டார் தன்னுடைய மாமாவிடத்தில். அப்போது அவர் மாமா கேட்கிறாரு, அப்துல்லாவே, நீ உடுத்திருக்க ஆடை அதுவும் நான் கொடுத்தது என்று கேட்கிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆடை எந்த அளவுக்கு சூழ்நிலை இருந்திருக்கும்? நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் அமைந்திருக்கின்றதா? இன்று நம்மிடத்தில் எவ்வளோ கிராமத்தில் பார்க்கிறோம், ஏகத்துவ கொள்கை எடுத்து சொன்னால் அடிக்க வருகிறார்கள், மிரட்டுகிறார்கள். அதற்கெல்லாம் சில பேர் அடங்கி விடுகிறார்கள், ஊரை விட்டு ஒதுக்கி விடுவார்கள். ஏகத்துவ கொள்கை தர்காவுக்கு செல்லாது, அல்லாஹ்விடத்தில் கேள் என்று சொன்னால் அடிக்க வருகிறார்கள். காரணம் என்ன? எதை சொல்கின்றோமோ அதை கேட்பதில்லை. இது போன்ற எதிர்ப்பை, பலதர எதிர்ப்பை நம் ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது, இஸ்லாத்தில் இருக்கும் பொழுது பல எதிர்ப்பு நம்மிடத்தில் வரும். அப்துல்லா இப்னு உஸா அவர்கள் அந்த ஆடையும் கலட்டி விட்டு அவர் வேற ஒரு இருக்கக்கூடிய போர்வை போன்ற இதை போர்த்தி விட்டு ஹிஜ்ரத் பயணத்திற்கு மேற்கொள்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர் மரணித்து விடுகிறார்கள். அவர் மரணித்தது விட்டதுக்கு பிறவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அப்துல்லா இப்னு உஸாவுடைய உடலை என்னிடத்தில் தாருங்கள் என்று கேட்டுவிட்டு அப்துல்லா இப்னு உஸாவை வாங்கி கபூரிலே வைத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, இவருடைய தியாகத்தை நான் பொருந்திக் கொண்டேன், நீயும் பொருந்து கொள்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய நபித்தோழரை, இந்த உலகத்தில் தியாகம் செய்த மனிதரை கபருக்குள்ளாக அடக்கிவிட்டு கையேந்தி இறைவனத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். இவருடைய தியாகத்தை நான் பொருந்திக் கொண்டேன், இறைவா நீயும் பொருந்து கொள்வாயாக. எவ்வளவு பெரிய தியாகங்க! உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் எவ்வளோ நபி தோழர்கள் உணவு இல்லாமல் இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார்களே, குடும்பத்தை விட்டு போருக்கு சென்றார்களே, பொருளாதாரத்திற்காக அவர்கள் அடங்கவில்லை. நாளை நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தார்கள். உயிரையும் கொடுத்தார்கள், கொச்சமாக பார்த்தார்கள் உயிரை. இறைவனுக்காக இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம். அவர்களுக்கு எண்ணம் வந்தது, அதற்கான காரணம் என்ன? எப்படி அவர்களுக்கு எண்ணம் வந்தது? அவர்களைப் போலதான் நாமளும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம்.
அவர்களுக்கு என்ன வந்துச்சே, நமக்கு என்ன வரல? காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீதான பயம் குறைவாக நம்மிடத்தில் இருக்கின்றது. மறுமை நேசிக்கக்கூடிய பயம், மறுமை நேசிப்பதை குறைவாக நம்மிடத்தில் இருக்கின்றது. இப்ப மறுமை சரியாக எப்படி நேசித்தால், இறைவனை எப்படி வணங்கினால் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும்? இப்ப மறுமைக்காக நம்முடைய உலக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மறுமையில் இந்த தவறை செய்தால் நாளை நாம் பாதிப்படைவோம். மறுமையில் இந்த உலகத்தில் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்தால், நேர தியாகம் செய்தால் நாளை மறுமையில் நமக்கு பயன் தரும். நிரந்தரமான உலகத்தில் வெற்றி பெறலாம். அந்த உலகத்திற்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கம் நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்து அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதல் உரையிலே மறுமையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும், மறுமைக்காக இந்த உலக வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிறிய செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்லுகிறான், பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லுகிறான், பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்லுகிறான் என்று பார்த்தால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல் மால் வல் பனூன், நீங்கள் சம்பாதிக்கின்ற செல்வம், நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள், ஜீனத்துல் ஹயாத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை அலங்காரம் தான். வல் பாக்கியாத்து சாலிஹாத், நிலையான நல்லறங்கள் தான், அமல்கள் தான். ஹைருன் இந்த ரப்பிக சவாபாவா ஹைருன் அமலா, அதுதான் அமல்களால் நிரந்தரமாக நன்மை தரக்கூடிய விஷயத்தில் அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் வேற வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நம்மை பற்றி பேசுகிறான். பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்விற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள். வல்லாஹிரத்து கைரு வஅப்கா, அறிந்து கொள்ளுங்கள் மறுமைதான் சிறந்தது, மறுமைதான் நிலையானதாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை படிக்கும் பொழுது நம்மை பற்றி பேசும் போதே இருக்கும், இறைவன் நம்மை பற்றி பேசுவது போலவே இருக்கும். காரணம் என்ன? நாம் தான் இந்த உலக வாழ்க்கைக்கு அதிகம் முன்னுரிமை கொடுக்கிறோம். இந்த உலக அலங்காரத்திற்காக மறுமை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இறைவன் ஏராளமான திருமறை குர்ஆனுடைய வசனத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அதிகமான செய்திகளை எடுத்து பார்த்தால், இந்த உலக வாழ்க்கை வீணானது, இந்த உலக வாழ்க்கை விளையாட்டானது, இந்த உலக வாழ்க்கை குறையுடைய இறந்த ஆட்டை விட அற்பமானது என்று நபிமொழிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை மறுமையின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். நாளை மறுமையில் எது பயன் தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றதோ, நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமையில் இந்த உலகத்தில் எதை செய்தால் அந்த உலகத்தில் வெற்றி பெற இயலுமோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய குடும்பத்தாரை அனைவரையும் சீர்படுத்தி நாளை நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜும்மாவுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.